அன்பார்ந்த உறவுகளே, ஒரு நாள் ஒரு குழந்தை ஸ்கூல்லேருந்து வர்றாரு கையில் லெட்டரை அம்மாட்ட கொடுக்குறாரு. அம்மா பிரித்து படிக்கிறாங்க. பிரித்து படிக்கும் பொழுதே கண்களில் இருந்து கண்ணீர் கசியுது. என்னங்கம்மா எழுதியிருக்கிறாங்க? ஒன்றும் இல்லை ராஜா, அதாவது உனக்கு உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய திறமைக்கும் ஏற்ற ஆசிரியர்கள் உன் ஸ்கூலில் இல்லைன்னு சொல்லிட்டு லெட்டரில் எழுத அனுப்பியிருக்காங்க. அதனால் நானே உன்னை பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையில் வளர்க்குறாங்க. வளர்த்து அவர் ஒரு பெரிய ஆள் ஆயிடுறாரு. ஒரு நாள் தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு. பழைய பொருட்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கும் பொழுது ஒரு லெட்ரு கண்ணில் படுது. அடடா, இது என்ன லெட்ரு எடுக்கிறாரு, பிரித்து படிக்கிறாரு. இவர் கண்ணில் இருந்து கண்ணீராக வருது. ஒன்றும் இல்லை, அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, உங்களுடைய மகன் மன வளர்ச்சி குன்றியதின் காரணத்தினால எங்களுடைய ஸ்கூலில் இவரை படிக்க வைக்க முடியாது, நீங்களே அந்த குழந்தையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்திருக்கு. யாரை மன வளர்ச்சி குன்றியவராக கருதி ஒரு ஆசிரியர் சமூகமும் ஒரு பள்ளியும் புறக்கணிச்சிச்சோ, அதே மாணவரை அதே மகனை இவங்க மிகச்சிறந்த அளவில் வளர்த்து பார்ப்போற்றும் விஞ்ஞானியாக எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி நாம் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மூலதனம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா விளக்கு அல்லது ஒளி அல்லது பல்ஃபு. இப்போ இதை கண்டுபிடிச்ச அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை என்ன பண்ணுறாங்க, இந்த தாய் மிக சிறந்த அளவில் வந்துட்டு வளர்த்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. அதாவது யார் புறக்கணிச்ச பொழுதும், யார் அது ஆசிரியராக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், யார் புறக்கணித்த பொழுதும் தாய் என்ற அற்புத சக்தி அரவணைக்கும் வரை நிச்சயமாக மனிதர்களால் ஒரு வெற்றிமிக்க ஒரு பயணத்தை தொடர முடியும். உறவுகளே, நன்றி.